இங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கல்யாணமான புது பொண்ணுங்களை மறுநாள் யாரோ ஒருத்தர் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். அவன் யாரா இருப்பான்னு சொல்லி போலீஸ் ரொம்ப தீவிரமாவே தேடுறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. போலீஸ் கிடைச்ச கிரிமினலோட வாய்ஸ் வச்சு இந்த ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா யாரோட வாய்ஸ்மே அதுல மேட்ச் ஆகல. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த ஊரோட தலைவர் என் பொண்ணு கல்யாணம் சொல்லி பத்திரிகை திறந்து வைக்கிறாரு. போலீஸ் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறாரு. கல்யாணத்துக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட வழி அனுப்பதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் அந்த பொண்ணை பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் போறாங்க. ஆனா அந்த கொலைகாரன் அந்த பொண்ணை தூக்கிடுறான். அந்த பொண்ணை மானபங்கம் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது போலீஸ் அவனை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் போலீஸ் ஒருத்தனை கல்லால வச்சு பிடிக்கிறாங்க. அந்த பையனோட அண்ணன் அண்ணியவன் கொலைகாரன் கிடையாது, இவனை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவனை விடவே இல்ல. அந்த நேரத்துல தான் வேற ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. இவன் குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி இவனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஊரோட ஐபிஎஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஊர்ல 4 பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த பொண்ணுமே இறந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ல நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போது முடிஞ்சா என்னோட பொண்டாட்டியை கொலை பண்ணி காட்டுறான்னு சொல்லி சேலஞ்ச் விடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த லேடியோட பரண மேல இருந்து ஒரு பெட்டி வருது. அந்த பெட்டியை செக் பண்ணி பார்த்தா அது உள்ள கொஞ்சம் நகைகள் லேடிஸோட ட்ரெஸ்களுமாவே இருக்கு. அந்த நகையெல்லாம் எடுத்து போயிட்டு இறந்து போன பொண்ணுங்க வீட்டுல எடுத்து போயிட்டு காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்களோட நகைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. உடனடி ஐபிஎஸ் ஆபீசருக்கும் ஃபோன் பண்றாங்க. ஆனா அவங்களோட பொண்டாட்டி அதுக்குள்ள தூக்கிடுறாங்க. அந்த கொலைகாரன் வேற யாரும் கிடையாது, என் புருஷன் தான் சொல்லி அந்த உண்மையை சொல்றாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற நாய் வச்சா புருஷங்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணை விட்டுறான்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவன் விடுற மாதிரியே தெரியல. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த மிருகத்தோட தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து போய் சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த லேடி கொடுத்த தண்டனை சரியா இல்ல வேற எதனா பெரிய தண்டனை கொடுத்துருக்குமா என்ற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.